மதுரையில் 42 கோடி ரூபாய்க்கு அமைக்கப்பட்ட புதிய நெடுஞ்சாலை 6 மாதங்களுக்கும் மேலாக திறக்கப்படாதது ஏன் என்பது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சத்யகுமார். வணக்கம் சத்யகுமார். நெடுஞ்சாலை பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து விட்டதா? என்ன காரணத்திற்காக இன்னும் திறக்கப்படாமல் இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். இந்த திருப்பரங்குன்றத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முருகன் கோவிலுக்கு அடுத்ததா அதுக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய இந்த தென்கால் கம்மாய். இந்த தென்கால் கம்மாய் பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பரங்குன்றம் மட்டும் இல்லாமல் நிலையூர், அவனியாபுரம், அயன்பாப்பாக்குடி என திருப்பரங்குன்றத்தோட முக்கிய விவசாய பகுதிகளில் ஒரு ஆணிவேராக இருக்குன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு பெரிய கண்மாயும் கூட. இந்த கண்மாய்க்கு அருகாமையிலேயே இந்த தேசிய நெடுஞ்சாலை ஒன்று இருக்கு. அதோட இந்த மாநகரத்தோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சாலை புதிதாக இந்த தமிழக அரசு சார்பாக ஒரு திட்டமானது அறிவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 42 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் அமைக்கப்பட்டு அதற்கான வேலைகள் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நடைபெற்று அதில் பல்வேறு சர்ச்சைகளும் எழுந்தது. என்னவென்று பார்த்தோம்னால், அந்த கண்மாயை ஒட்டி இருக்கக்கூடிய மரங்கள் வெட்டப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. பின்னர் அது நீதிமன்றத்துக்கு போய் அந்த மரங்களுக்கு பதிலாக இந்த வேலை முடிந்த பிறகு இந்த மாநில நெடுஞ்சாலைத்துறை வேறு மரங்கள் நடணும் அப்படின்னு சொல்லி சில ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு அந்த வேலைகளானது தொடர்ந்தது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அந்த வேலை முடிகிறதுக்கு முன்னாடியே அந்த சாலைகள் திரும்பவும் சேதம் அடைஞ்சிருச்சு. அதில் விரிசல் விட்டுருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. பின்னர் அதை தொடர்ந்து அந்த பேட்ச் ஒர்க்லாம் அதுக்காக பார்க்கப்பட்டு கிட்டத்தட்ட அதுவே ஒரு 6 மாதங்களுக்கு மேலாகி இன்னும் அந்த பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு வரலை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இப்போ இது தொடர்பாக நம்ம இந்த பகுதியை சேர்ந்த மக்கள்கிட்ட கேட்கலாம், அவங்க இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு. சார் வணக்கம். இப்போ இந்த சாலை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் கிட்ட ஆயிடுச்சு நிறைவு பெற்று, இன்னும் பயன்பாட்டுக்கு வராமல் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அரசாங்கத்தோட முடிவெடுக்க முடியாத தன்மையில் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பொதுவாகவே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பிரச்சனை பண்ணும். இந்த ப்ராஜெக்ட் தேவையா வைக்குமான்னு சொல்லி பிரச்சனை பண்ணும், கேஸும். இது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட், இத்தனைக்கு நேஷனல் ஹைவே சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்டை ஒரு முக்கியமான இடங்களில் இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டை இன்னி வரைக்கும் துறக்காமல் இருக்கிறது மக்களுக்கு பெரிய இடையூறாக தான் இருக்கும். ஏன்னா இதனால் பல விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது, நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அது சொல்லப்போனால் உங்களுக்கே அந்த இடத்துல போனால் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது ஒரு ஸ்கூல், ஒரு ரெஸ்டாரண்ட் அங்கே இருக்குது, அது போக இன்னொரு காலேஜ் ஒன்று இருக்குது. 2 காலேஜ் மீட் பண்ணுற இடம். 2வது அது ஒரு இங்கேருந்து நம்ம போனோம்னா விளாச்சேரி போகக்கூடிய டைவர்ஷன் பெய்யக்கூடிய பாலத்தோட வேலைகள் இருக்குது. இப்படிப்பட்ட இடத்துல அந்த சாலைகளை சரியாக பராமரிப்பு பண்ணி அதை முழுமையாக சரிவனை கொண்டு நடைமுறைப்படுத்தணும், திறந்து விடணுன்றதை நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், மாநில அரசு கோரிக்கை வைக்கிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது பிரச்சனை தொடர்பாக இந்த பகுதியில் இருக்க ஒருத்தர் பப்ளிக் நம்மகிட்ட இருக்கார். நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ இந்த சாலை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் கிட்ட ஆயிடுச்சு, நிறைவு பெற போகிற தருவாயில் இருக்குது. ஆனால் இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு வரலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? தென்கரை கம்மாய் பக்கத்தில் அமைந்திருக்கும் இந்த சாலை ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அதுவும் 42 கோடி ரூபாய் பொருட்செலவில் எடுத்திருக்கிறது. அது ஆக்சுவலாக அது நல்ல இனிஷியேட்டிவ் தான். மக்களுக்கு அது ரொம்ப பயன்படக்கூடிய விஷயம்தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கும்போது ரோட்ஸ்லாம் அவ்வளோ ப்ராப்பர் இருக்கும், பட் ஆனால் அவ்வளோ டிராஃபிக் கண்ட்ரோல்டாக ப்ராப்பராக இல்லை. ஸோ இப்போ அந்த ரோடு கட்டியுமே கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக நியர்லி 1 இயர் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 இயராக அது யூஸ் பண்ணாமல் மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வராமல் இருக்கிறது அந்த 42 கோடி ரூபா பொருட்செலவு பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் கேள்வி எழுப்புது. ஆக்சுவலாக எங்களோட மக்களோட கோரிக்கை என்னென்னா, ரொம்ப நாளாக பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிற ஒரு இடம் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸையும் நடக்க சான்சஸ் இருக்கிற இடமா மாறப்போகணும். 2வது, இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற சாலை அவ்வளோ ரொம்ப சேஃப்டி ப்ரிகாஷனோடு இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாருக்குமே பாலத்தை தாண்டி அண்டர் கிரவுண்ட் வழியாக வரும்போது ப்ராப்பரான ஒரு ரோடு இல்லாமல் நியர்பையில் வரும்போது தான் தெரியுது. ஸோ அதனால் இதை எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அதை ஓப்பன் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தோம், இந்த ஏரியா மக்கள் பொறுத்தளவில் அது சீக்கிரம் கட்டி முடிக்கப்படணும். ஏன்னா அது விபத்து நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே சமயத்தில் சில தவறான ஆக்டிவிட்டீஸ், அதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால உடனடியாக அதை திறந்து வைக்கணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. இருந்த போதிலும் இது தொடர்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த 1 ஆண்டுல 6 முறை ஏற்கனவே அந்த இடத்துல விபத்து ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு. ஒரு 2 விபத்தானது நடந்திருக்கு ஏற்கனவே அதுக்கு அருகிலே பார்த்தோம் அப்படின்னா. ஏன்னா அதற்கான மாற்று ஏற்பாடு செய்யாதனால அந்த ரோடு இறங்கக்கூடிய இடத்துல அது சேதம் அடைஞ்சிருக்குன்றனால அது சீக்கிரமா இந்த சாலையை தமிழக அரசு திறந்து வைக்கணும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களோட முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது. உங்கள் கள விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.